ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம். அதுதான் எஸ்எல்பிஎம் சொல்றது. எஸ்எல்பிஎம்னா ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம். என்னன்னா பங்குகளை கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது, இதற்கான ஒரு மெக்கானிசம். அது நம்ம ஏஎல்பிஎம் இருந்தது, ஆட்டோமேட்டிக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம்னு. இது என்னன்னா உங்கள் கையில் பங்குகள் இல்லாமலேயே நீங்க வித்துறலாம். வித்துட்டு எண்ட் ஆஃப் த டே டெலிவரி கொடுக்கணும் இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, இந்த பங்குகளை வித்திருக்கேன் ஆனா என் கையில டெலிவரி இல்ல, யாராவது வைத்திருப்பவர்கள் தாங்க, கடனா தாங்க, பங்குகளை கடனா தாங்கன்னு நீங்க அதுக்குள்ள அந்த பிளாட்ஃபார்ம்ல போடுறது. அது என்எஸ்சில அதுக்கான செப்பரேட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல போடுறது. சோ இப்ப நான் நீங்க ஒரு 5000 ஷேர் ஐடிசி வித்துட்டீங்க, எங்கிட்ட 5000 ஷேர் ஐடிசி இருக்கு, உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ நான் நாளைக்கு உடனே எல்லாரும் போய் ஐடிசி வாங்கலாமான்னு நினைக்காதீங்க. நான் அந்த ஐடிசி பங்குகளை நான் கடனா கொடுக்குறேன். ஏன்னா நான் அது ஒரு 10 வருஷத்துக்கு விற்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை சும்மா வச்சிருக்கிறதுக்கு பணத்தை வட்டி கொடுக்குற மாதிரி இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்க ஒரு வாரம் 10 நாள் பொறுத்திருந்து அந்த பங்கு 405க்கு வித்திருப்பீங்க, 400 ரூபா வந்தோடனே வாங்கிட்டு எங்கிட்ட திருப்பி கொடுப்பீங்க. இதுக்கு எனக்கு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ எனக்கு ஒரு கட்டணமா கிடைக்கும். அந்த 5 ரூபாயில நீங்க உங்களுக்கு 3 ரூபாய் லாபம், எனக்கு 2 ரூபாய் லாபம் அப்படிங்கிற மாதிரி. சோ பெரிய அளவுல நான் பங்குகளை சும்மா பூட்டி வச்சிருக்காமல் அதை கடன் கொடுப்பதன் மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வரும். இந்த வித்தவருக்கு என்ன லாபம்னா, அது 405 ரூபாய்க்கு வித்துட்டு 400 ரூபாய்க்கு வாங்குறதுனால ஒரு 5 ரூபாய் லாபம் வரதுல 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுக்கறதுல அவருக்கு ஒன்றும் நஷ்டம் வர போறது இல்ல. இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அவர் அதற்கு இது நெகட்டிவாவும் போகலாம். 405க்கு வித்திருக்கிறாரு, 410 மாறலாம். அப்ப அந்த இழப்பை அவர் மீட் பண்ணி தான் ஆகணும். அல்லது மேற்கொண்டு இன்னும் கூட ஒரு 5000 ஷேரோ 500 ஷேரோ வித்துட்டு அதையும் வேற யார்ட்டையாவது கடன் வாங்கி இப்படி போய்கிட்டு இருக்கும். ஆனா அதுக்குள்ள மார்ஜின்ல இதுல பாதுகாப்பு என்ன, அப்படி நான் பங்குகளை கொடுத்திருக்கேன், எனக்கான பாதுகாப்பு என்னங்கிறத பங்குச்சந்தை அமைப்பு உறுதி செய்கிறது. என்எஸ்சி உறுதி செய்யும். அதுக்குள்ள மார்ஜினை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அந்த மார்ஜினை கையில வச்சுக்கிட்டு தான் அந்த பங்குகளை அவர்கள் சார்பாக கொடுப்பாங்க. அவங்க யார்கிட்ட வித்திருக்காங்களோ அந்த வித்தவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க இவர்கள் சார்பாக. இவர்கள்ட்ட இருந்து மார்ஜினை வாங்கிட்டு நாளைக்கு விலை மாற்றம் இருக்கும் பொழுது இந்த மார்ஜின் பணத்தை வச்சு பயன்படுத்தி நஷ்டம் ஏற்படாமல் வாங்கி எனக்கு பங்குகளை திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் ஸ்டாக் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம்ங்கிறது. ஒரு கட்டத்துல ரொம்ப மார்க்கெட் பீக்ல ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுதோ இறங்கிட்டே இருக்கும் பொழுதோ இதுல ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. இப்போ பெரும்பாலும் பெரிய டிஃபரன்ஸ் இதுல இல்லைங்கிறத நான் பாக்குறேன். ரீசெண்டா நான் இதுல எதுவும் பண்ணதில்லை, அதனால ஹவு எஃபிஷியன்ட் இட் இஸ் ஆர் ஹவு ப்ராஃபிட்டபிள் இட் இஸ்ங்கிறது எனக்கு தெரியாது. பட் இது ஒரு நல்ல மெத்தட். ஒரு நீண்ட கால அடிப்படையில் பங்குகளை வாங்கிட்டோம், அதை விற்க மனசு இல்லை, ஆனால் அதுல டிவிடெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இடையில நம்ம அந்த பங்குகளை கடன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இது பண்ணணும். இந்த கடன் கொடுத்த காலகட்டத்தில் டிவிடெண்ட் நமக்கு தான், அவருக்கு இல்லை. அந்த டிவிடெண்ட் நமக்கு தான். அதே மாதிரி இதுல வரக்கூடிய லாபம்ங்கிறது அல்லது அந்த வித்தியாசம் வட்டிங்கிறது நமக்கு நார்மல் ஸ்லாப் ரேட்ல நமக்கு டாக்ஸ் ஆகும். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ அதெல்லாம் இதுல வராது. இது ரெகுலர் டாக்ஸேஷன்ல இது வரும்.